ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + ஒரு 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்துடும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சியானது, சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு முதல் தர யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுது. லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் இருக்கிறது, குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறது சிறப்பு. இப்போ குரு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னா தீமை செய்யக்கூடிய கிரகம் இந்த ராசிக்கு. அப்போ குருவோட வீட்டுக்கு வந்துட்டாரு, அப்போ தீமை செய்வாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரகம். எப்படி பார்த்தாலும் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தான் கொடுப்பார். இதில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிரக நிலைகள் இருக்கும், எப்படி இருந்தால் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சனி பகவானுக்கு வேலையே கிடையாது. அவர் இருப்பார். நல்ல ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இப்போ 11ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்ஸு, அதுவும் இல்லாத தொழில், பிஸ்னஸ்ஸு தொழில் எல்லாமே, திருமணம், உங்கள் லைஃப் லாங்கில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். ஜென்மராசிக்கு சனி பகவானுடைய பார்வை வந்தால் கூட அது தடையாக இருக்காது. ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்கும். எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத போக்கு, இல்லை எதுவுமே சம்பாதிக்கலை, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது செலவாயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறை வச்சுன்னே இருக்கு இல்லையா. அதுதான் இந்த மனசு, இந்த ஜென்மராசி சனி பகவான் பார்வை பாவகிரகம் அப்படிங்கிறது. பாவகிரகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் தானே, அப்போ ஈக்குவல் ஆகிடும். எதுவுமே கெடுபலங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை. 12 வயதுலேருந்து 30 வயசு வரைக்கும் ராகுதசை நடக்குது. இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பு. படிக்கிற காலகட்டங்களில் இருந்தீங்க அப்படின்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சனி பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் கூட பொருளாதாரம், வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இப்போயே வேலைக்கு போகலாமான்னு தோணும், இப்போயே படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமான்னு தோணும். பணம் சம்பாதிக்கின்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இந்த குரு பயிற்சியானது. ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இப்போ படிப்பில் எந்த ஒரு தடையும் கிடையாது, படிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும். 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் ராகுதசை. ஏன் படிக்கக்கூடிய காலங்களில் தனியாக சொல்கிறேன், படிப்பு முடிச்சுட்டு பிறகு தனியாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, படிக்கக்கூடிய வயசில் அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருப்பீங்க நீங்கள். ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்கள் கண்ட்ரோலில் எல்லாமே வந்துடும். சம்பாதனை, வேலை வாய்ப்பு, நீங்கள் தான் ஓடி ஆடி ஒரு வேலை தேடணும். நீங்கள் படித்த படிப்புக்கு எந்த வேலை பிடிக்கும், எந்த இடத்துக்கு போனால் வேலைக்கு போனால் அதிக சம்பளம் கிடைக்கும், நீங்களாக முடிவு எடுப்பீங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதுவும் நீங்களாக முடிவு எடுப்பீங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் இல்லையா. 21 வயசுக்கு மேலே இப்போ 30 வயசு வரைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்படி இல்லை, ஒரு வேலை தேடுறேன், வேலை கிடைக்கல, புதுசாக இப்போ தான் வேலை தேடுறேன்னா வேலை கிடைக்கும். வேலையில் உங்களுக்கு எந்த வித தடங்களும் கிடையாது. இது தடங்கள் செய்யக்கூடிய இடம் ஒன்றே என்னன்னாக்கா இந்த ராகுதசை, திருமண வாழ்க்கை. இது ஏன்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. அது ஏன் ராகு? 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வயசுலேருந்தே 30 வயசு வரைக்கும் எந்த தசை நடக்குதோ அந்த கிரகம் தான் அந்த திருமண வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கணும். ராகு தசை நடக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 18லேருந்து 30 வயசு வரைக்கும்னு வச்சிங்களேன். 17 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும்னு வச்சிங்களேன். இந்த ராகு தசை தான் திருமண வாழ்க்கையை உங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கும். இது எப்படி இருந்தால் கொடுக்கும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ராகு அமர்ந்த இடம், அந்த வீட்டதிபதி அவர் யோகராக இருந்தால் சிறப்பு. அது யோக தசைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராகுவுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் மறையாமல் இருக்கணும். மறைஞ்சிச்சுனாக்கா அந்த 18 வருடங்களும் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும்.
18 வருடங்களும் சரியில்லையா? அப்போ பின்னாடி வரக்கூடிய 6 வருடமா சரியாக இருக்குமா? எதுவுமே சரியாக இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியாக இருக்காது அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை யோசிக்கணும். இது நல்லதா கெட்டதா? திருமணம் சார்ந்து மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கூட அது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். நிரந்தர வேலை இருக்காது. அதுமாரி இடத்துல இருந்தீங்கன்னாக்கா நிரந்தர வேலை இருக்காது. இப்போ தசை சரியில்லை, சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது சிறப்பு, லாபஸ்தானத்தில் இருக்குது, வேலை ரீதியாக சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். இது வரைக்கும் இல்லை, தசையே உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வேலையை கொடுக்கும், ஒரு வேலை இடமாற்றத்தை கொடுக்கும். இப்போ ப்ரொமோஷன்லாம் ப்ரொமோஷனை கொடுக்கும். அப்படி இல்லை, நான் வேலையில் இருக்கேன், சரியான ஒரு சம்பளம் கிடைக்கலன்னா அந்த சம்பளம் கிடைக்கும், இல்லைனா இன்னொரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த வேலைக்கு போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த சனி பகவான். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு லவ்வை கொடுத்துரும், லவ்வில் பிரச்சனை வரும். திருமணத்தை கொடுத்துரும், திருமணத்தை பிரச்சனை வந்துடும். எல்லாமே பிடிக்கும், பேசி முடிவு பண்ணி திருமணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் தான் தசா புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருந்தால் சண்டையிலே போயிடும், சண்டை சச்சரவு இப்படியே போயிடும், நிம்மதி இல்லாத திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதே அந்த சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த ராகு தசையில் சனி பகவானுடைய குறுக்கிடலே கிடையாது, பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ணாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் தசை பண்ணும். இது ஒரு திருமணம் 2 திருமணம் இப்படி டைவர்ஸு அப்படி இப்படி பஞ்சாயத்து, ஏகப்பட்ட பஞ்சாயத்து போகும். ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, இது எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் தசை சரியில்லைனா தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். தசை நல்லா இருக்குது, இப்போ ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருக்குது, நீங்கள் கவலையே பட தேவையில்லை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. நீங்கள் இந்த பயிற்சி என்ன பண்ணோம், அந்த பயிற்சி என்ன பண்ணோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை. எல்லாருக்குமே திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கல. நிறைய பேர் ரிஷபராசியில் நல்லாவா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ராகு தசை நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வேலையில் ஒரு சில நெருக்கடிகள் கொடுத்தா கூட இப்போ மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்துனாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் இருந்தாலும் அது தீரும், வழக்கு ரீதியாக எதனா பார்த்துட்டு இருந்தீங்க அந்த வழக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை, கோச்சார ரீதியாக ராசிக்கு 2ஆம் இடத்துல போயிடுது, 3ஆம் இடத்துல போகும். அதாவது இந்த சனி பயிற்சியானது 2.5 வருட காலத்துக்கு குருடைய நகர்வுகள் 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு இந்த 3 இடத்துக்கும் பயிற்சி ஆகும் போதும் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தசை எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அவயோக தசையாக இருந்தால் இந்த ராசிக்கு அவயோக தசை, உங்கள் லக்னத்துக்கு வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட இப்போ ஓரளவுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம். ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது, திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகள் வழியில் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டைம் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், அரசியல் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், அது இல்லாத அரசாங்க ஆதாயம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஏற்றம் குரு தசையில். ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது குரு, சனி பகவானும் 11ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 50% உங்களுக்கு நல்லா இருக்குது, 50% உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் சரிசமமாக இருக்குது, நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இல்லை. ஏதாவது கஷ்டம் அப்படின்னு இருந்தால் அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே இந்த குரு கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சனி பேச்சுங்கிறது சிறப்பு. இந்த குரு தசையில் ஒரு தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, இடமாற்றங்கள் இப்போ கண்டிப்பாக உண்டு. ஒரு தொழிலை மாற்றுறதோ இல்லை தொழிலை மாற்றுவீங்க அப்படின்றத விட அந்த தொழிலில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாட்ரி அது இதுன்னு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்போ கிடைக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு நல்ல ஒரு பண வரவு, இது மாதிரி பொருளாதார வரவு அதுமாரி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் பசங்களுக்கு இப்போ 46 வயசு வரைக்கும் குரு தசை நடக்குதுன்னாக்கா பெண்களாக இருந்தால் உங்கள் பசங்களுக்கு திருமணம் யோகத்தை கொடுத்துரும். இந்த டைம் திருமணம் நடக்கிறது, இல்லை பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம்.
குடும்ப ரீதியாக, அதாவது பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். நீங்களே வேலை செஞ்சுட்டு வரீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு தொழில் பண்ணாலும் சரி, தொழிலில் நல்ல ஒரு மாற்றம், இந்த வருஷத்தில் நல்ல ஒரு வருமானம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே கொடுக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசியில் செவ்வாய், அதில் அது 5ஆம் இடத்துல செவ்வாய், இப்போ சனி பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா இந்த டைமில் கண்டிப்பாக இந்த 2-2.5 வருஷத்தில் வீடு கட்டி முடிப்பீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த சனி பகவான். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இதே ராசி ஓகே, இதே லக்னமாக இருந்தால் சிறப்பு. வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த சனி பகவான் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணாலும் சரி, விவசாயம் முதல் கொண்டு, சுய தொழில் முதல் கொண்டு, சிறு தொழில் முதல் கொண்டு, பெரிய தொழில் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எதையுமே யோசிக்காதீங்க, நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வரலாம். மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாற்றங்கள் இப்போ வராது. இல்லை தொழிலை மாற்றணும், இல்லை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது எதுவுமே இப்போத்துக்கு நடக்காது. எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக சனி பகவான் வந்தால் தொழிலுங்கிறது கொஞ்சம் டவுன் தான். அதே அந்த லக்னத்துக்கு யோகராக வந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. நீங்கள் எதை பற்றி யோசிக்க தேவையில்ல. வருமானத்துக்கு மேலே வருமானம் வரும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, இரட்டிப்பு வளர்ச்சி, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பண வரவு, திடீர்னு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, ஏதாவது கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ தீரும். இந்த டைமுங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் சனி தசையிலும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 9 வருடங்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்துவிடும். பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் நன்மை செய்யுமா அப்படின்றது உங்கள் லக்னத்தை பொறுத்து. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவோட சேர்ந்தாலோ கேதுவோட சேர்ந்தாலோ 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்தாலோ 19 வருடங்களும் பிராபலத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். இப்போ எப்படி இருக்கும்? இது மாதிரி ராகுவோட சேர்ந்துருக்கு, கேதுவோட சேர்ந்துருக்கு, பக்கரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது இப்போ 6, 8, 12 மறைஞ்சிருக்கு, இல்லை வக்கரமாக இருக்குது அதே இடத்துல. அப்படின்னா முதல் 9 வருடங்கள் நன்மை கொடுத்துரும். 10 வருடங்கள் பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் அப்படிங்கிறது இப்போ 7 சனி இல்லைன்னா அதையும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இன்னொரு 2.5 வருஷத்துக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பொருளாதார வளர்ச்சி, விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, சிறு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய தொழில் செய்கிறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி, அரசியலில் இருக்கிறீங்க அதுலேயும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு தொழிலில் இருக்கிறீங்க, ஒரு மாசம்பளத்தில் இருக்கிறீங்க, அதனாலும் அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானுடைய தசையில் கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும் இந்த சனி பகவானுடைய தசை. இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தை கொடுத்துரும், உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை கொடுத்துரும். இறக்க மனப்பான்மை அதிகமாக கொடுக்கும். யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு தோணும், செய்யாதீங்க. நல்லது உங்களுக்குள்ளே செஞ்சுங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு மட்டுமே செய்யுங்க. சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளியாட்களுக்கு நீங்கள் நல்லதுன்னு நினச்சிங்கனாக்கா கெடுதல் தான் நடக்கும். யாருக்குமே உதவி செய்கிறேன்னு போயிட்டு பணமாக உதவி செய்யாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பெருசாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. ராசிக்கு 2 குடையவன் தசை, 5 குடையவன் தசை, இது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரும். தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது, தொழிலை மாற்றலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ மாற்றலாம், தொழிலை மாற்றலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களை மாற்றலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு முதலீடு அதிகமாக போடலாம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக நெருக்கடிகள் வராது. 2ஆம் இடத்துல குரு, அதை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். பொருளாதார வளர்ச்சி, இப்போ குடும்பத்தில் திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பாக்கியம் இல்லையா உங்கள் பசங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா வம்ச வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த காலகட்டங்களில் தீரும். நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், புதன் தசையில் இருக்கக்கூடிய ராசிக்கு யோகம். உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட பெருசாக டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்னா வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் அது சனி பகவான் தான் பண்ணணும். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல இல்லை.
லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. தொழில் ரீதியாகவும் சரி, பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, இல்லை வெளிநாடு வேலை வாய்ப்பு, இல்லை அவங்க தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலில் கொஞ்சம் டல்லாக இருக்குது, எல்லாமே இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி கொடுக்கும். இந்த நேரங்களில் ஒரு சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில நெருக்கடிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிங்க, உங்களுடைய சுய ஆலோசனை பொறுத்து. 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசையை கடைசியில் வருது கேது தசை, ஓகே. இது சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலோ இல்லை புதனோட வீட்டில் இருந்தாலோ சிறப்புன்னு சொல்லலாம். இது சனிபவன் வீட்டில் இருந்தால் கூட சிறப்பு. இந்த டைமில் ஒரு வழக்கு இருக்கா, அந்த வழக்கு சாதகமாகும். ஒரு கடன் இருக்கா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் இருக்கா, அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். உடல்நலம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுப விசேஷங்கள், வீடு கட்டுறது, இது மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.